செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே பள்ளி மாணவிகளை தலைமை ஆசிரியர் தூய்மை பணி செய்ய வைத்த அவலம் அரங்கேறியுள்ளது. சித்தாமூர் ஒன்றியத்தில் உள்ள இந்தளூரில் அரசு பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயிலும் மாணவிகளை பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்ய தலைமை ஆசிரியர் வீரமணி கட்டாயப்படுத்துவதாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். மேலும் தேர்வு நேரத்திலும் தூய்மை பணியை முடித்துவிட்டுதான் செல்ல வேண்டும் என கூறியதாக மாணவிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பள்ளி மாணவர்களை படிக்க விடாமல் தூய்மை பணியாளர் செய்யும் வேலையை செய்ய வைத்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுக்க பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். 9th தானே நீங்கள் பெருக்கணும், நீங்கள் ஏன் பெருக்க மாட்டீங்க? ஐயா எக்ஸாம் ஐயா, அதனால எக்ஸாம்னா உங்கள் டியூட்டி நீங்கள் தான் பார்க்கணும். எக்ஸாம் அன்னைக்கு கூட பெருக்கிட்டு 9th 8th 7th 2 நாள் 9th பெருக்கணும், 2 நாள் 9th பெருக்கணும். புதன்கிழமை கை வலிக்குது ஐயா, வீட்டில் போய் சொல்லணும், வீட்டில் போய் ஒரு சார் வீட்டில் போய் சொல்லுங்கள், வீட்டில் இருந்து இட்டுன்னு வாங்க ஆளுன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டில் போய் சொன்னால் நாங்கள் வந்து கேட்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மையத்தில் மின்சாரம் இல்லாததால் மாணவர்கள் அவதியடைந்தனர். செய்யாறு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் சுமார் அரை மணி நேரம் மின்சாரம் பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பொதுத் தேர்வு எழுத வந்த 450 மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் பொதுத் தேர்வுக்கான முன்னேற்பாடுகளை சரியாக கவனிக்காததால் மாணவர்கள் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை புறக்கணித்து அரசு பேருந்துகள் செல்வதை கண்டித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் அறிவித்தனர். ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் பேருந்து வந்து செல்ல வேண்டும் என்ற மாவட்ட ஆட்சியரின் உத்தரவையும் அலட்சியப்படுத்தி புதுக்குடி வழியாக அரசு பேருந்துகள் இயங்குகிறது. அனைத்து பேருந்துகளும் ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் வந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து கழகத்தை கண்டித்து மார்ச் 6 கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர்.